சென்னை தியாகராய நகர் காமராஜர் நினைவு இல்லத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பழகன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அன்பழகன், அங்கு காமராஜனுடைய 124வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்கு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய கள சூழல் என்ன, விவரங்கள் சொல்லுங்க. கல்விக்கண் திறந்த காமராஜருடைய 124வது பிறந்தநாள் தான் இந்த சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பில் இந்த விழா கொண்டாடுறது. குறிப்பாக நம்மிடம் முத்து ரமேஷ் இருக்காங்க தலைவர். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த குழந்தைகள்லாம் ஆர்வத்தோடு இங்கே வந்து காமராஜர் கேக் வெட்டி அதோட அந்த மரக்கண்ணெல்லாம் கொண்டு போகிறாங்க. இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன மாதிரியான வேறு என்னென்ன நிகழ்ச்சி வச்சுருக்காங்கன்னு அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாருக்கும் கல்விக்கண் கொடுத்தவர் காமராஜ். இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஏழைகள்லாம் இன்றைக்கி படிக்கிறாங்கன்னா உருவாக்குறதே அவங்க தான். இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு உங்கள் சங்கத்தின் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட்டு என்ன மாதிரியான கோரிக்கையும் வைக்க போகிறீங்க? தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜருடைய 124வது பிறந்த தினத்தை அவதார தினமாக, அவரை ஒரு கல்விக்கண் திறந்த கடவுளாக தமிழக மக்கள் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக இளைஞரணி சார்பாக 124 கிலோவில் கேக் வைக்கப்பட்டிருக்கிறது. 1280 மரக்கன்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயதான பெண்களுக்கு 125 பேருக்கு சேலை கொடுக்க இருக்கிறோம். அதுமாதிரி பள்ளி குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் பேக் வழங்க இருக்கிறோம். இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைங்கிறது வந்து தமிழக அரசுக்கு வந்து, அதாவது மதிய உணவு திட்டத்தை முதலில் உலகுக்கே அறிமுகப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது வரலாறு. அதன் அடிப்படையில் மதிய உணவு திட்டத்திற்கு வந்து காமராஜர் ஐயா பெயரை மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சூட்ட வேண்டும் என்கிற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல் ஆவடி பெருநகராட்சி பில்டிங்குக்கு வந்து காமராஜர் ஐயா பெயர் வைக்கணும்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானத்தின்படி இது வரைக்கும் நான் அந்த பெயர் வைக்கல. அதற்கும் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும். அதே மாதிரி எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, சென்னை விமான நிலையத்தில் வந்து மெட்ரோ இருக்குது. அந்த மெட்ரோ விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் விமான நிலையம் மெட்ரோ அப்படின்னு பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வேறு என்ன மாதிரியான திட்டங்கள் இளைஞரணி சார்பாக இங்கே வச்சுருக்கேன்? தமிழ்நாடு பூராமல் இருக்கக்கூடிய உங்கள் அமைப்பு எந்தெந்த மாதிரியான நிகழ்வுகளை இன்றைக்கி முன்னெடுக்க போகிறீங்க? தமிழ்நாடு முழுவதுமே கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, இப்படி மும்பை, டெல்லியிலலாம் கூட எங்களுடைய அமைப்பு சார்பாக இன்றைக்கி அவதார தினமாக வயதான பெரியவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை அந்தந்த பகுதியில் மிக சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க. பல இடங்களில் அன்னதானங்கள் போடப்பட்டிருக்கிறது. பல பள்ளிக்கூடங்களில் முதல் மார்க் வாங்கிய மாணவர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமாக நலத்திட்டங்கள், உதவிகள் செய்துட்டு வரோம். இவங்க சொன்ன போல் இங்கே வந்து தமிழ்நாடு நாடார் இளைஞரணி சார்பாக இங்கே 124 கிலோவில் வந்து கேட்க வேண்டாங்க. அதே போல் பல்வேறு திட்டங்கள் காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கிறது. இன்றும் கூட சென்னையில் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும்போது இன்னும் சட்ட நேரத்தில் முதல்வர் அவர்கள் காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க போகிறார். இதுபோல் காமராஜருடைய பிறந்தநாள் அனைவராலுமே கொண்டாடப்படக்கூடியவர் காமராஜர். அதனால் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடக்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.